80-90 படங்கள்கிட்ட வச்சுருந்தேன். அந்த கோயிலுடைய கட்டடக்கலையில் ஏற்பட்ட வளர்ச்சி, திருத்தங்கள், மறுசீரமைப்பு, சிலைகளில் ஏற்பட்டவை, அது மூலமாக கோயில் என்பதும் அதனுடைய புனிதத்தன்மை என்பதும் எப்படி காலந்தோறும் இடம் மாறி எங்கெல்லாம் சென்றிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. இப்போ அதுக்கான வழி வகை இல்லை. எனவே நான் சொல்லும்போது சில கோயில்களை, சில இடங்கள் நான் ஞாபகப்படுத்துகிறேன். யாராவது அந்த இடங்களை பார்த்துருந்தாலோ அவங்க அதை கவனத்துக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு அந்த படங்களை உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்கு நான் முயற்சிக்கலாம் என்று இருக்கிறேன். நான் தமிழகத்தை மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் கடவுள் வழிபாடு இங்கிருந்து பெருங்கல் கால அந்த இதிலிருந்தே வந்தது நம்ம பேசலாம். அது எப்படி கோயிலாக மாறிய வரலாறு எங்கு தொட்டு துவங்கி இருக்கும் என்பதற்கான ஆவணங்கள், பதிவுகள் சங்க காலத்தில் பாடல்களை நம்மளால் பார்க்க முடியுது. கந்து வழிபாடு ஒரு வழிபாடு நம்மகிட்ட இருக்குது. கந்துங்கிறது மரத்தில் உள்ள ஒரு தூண் வழிபாடு. அதுதான் பிற்காலத்தில் லிங்க வழிபாடாக மாறியதாகவும் சொல்வார்கள். அப்புறம் கந்திர்பாவை அப்படின்னு சொல்லிட்டு பேர் மணிமேகலை குறிப்பிடுது. அப்போது கந்தில் பாவை உருவாக்குவது, அதாவது ஒரு சிற்பத்தை வடிப்பது, அதாவது ஒரு ஓவியத்தை வரைவது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு இன்னைக்கு தெரிந்த சொல்லியாச்சுன்னா மரத்தில் சிலைகளை செய்து வழிபடக்கூடிய தன்மை, அதை கல் சிலையாக மாற்றும்போது மரச்சிலையை மாற்றி விடுவார்கள். இன்னைக்கு மாற்றாமல் இருக்கிற ஒரு சிலையை எடுத்து வழிபடுறவங்களோட அத்திவரதர் கோயிலில் அது நடந்துக்கிட்டு அந்த பழைய சிலையை திருப்பி ஒரு 12 வருஷமோ 20 வருஷத்துக்கு இருக்க அதை எடுத்து வெளியில் கொண்டு வழிபட்டுக்கிட்டு திருப்பியும் அதே தண்ணிக்குள்ளே கொண்டு போடுற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி நெடுநிலைப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நெடுநிலைப்பாவை இங்கே நம்ம எப்படி நமக்கு சமஸ்கிருத வார்த்தையில் போட்டால் புரிஞ்சுப்போம். விஸ்வரூப சிலைகள் மிக முக்கியமானவை. அது நான் சில கோயில்கள் பேரை சொல்கிறேன். அங்கே தமிழகத்தில் குறைவாக தான், மொத்தம் 2 கோயில்களில் தான் இருக்குது. நமக்கு தெரிந்த விஸ்வரூப சிலையால் ஒரு அடையாள மாற்றத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர். யாருன்னா வள்ளுவர் சிலை. இங்கே ஒரு விவேகானந்த கேந்திரா இருக்கக்கூடிய ஒரு வகையான மனநிலை உருவாக்கும் போது தமிழனுடைய இதற்காக ஒரு பெரிய விஸ்வரூப சிலையை வைத்தார். விஸ்வரூப சிலைகள் அந்த காலந்தோறும் அந்த காலத்துக்கு தக்கவாறான சிலைகள் அமைப்பது வழக்கம். அது இருக்கு. தமிழக கடவுள்கள் நம்ம பழைய கடவுள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யார் வரும்னா முருகன், கொற்றவை, இவங்க தான் பிரதான கடவுளாக இருப்பாங்க. பின்னாடி வட இந்திய தொல்குடிகளினுடைய கடவுளான சிவத்துவம், விஸ்வத்துவம் இங்கே இணையும் போது நம்மகிட்ட இருந்த மால், முருகன், கொற்றவை இவங்களுடைய விஷயங்களை அதை எடுத்துக்கிட்டு, குறிப்பாக சிவன் அதிகமாக எடுத்தது கொற்றவையினுடைய செயல்பாட்டையும் முருகனுடைய செயல்பாட்டையும் எடுத்து சிவன் கூட ஒரு கடவுள் தமிழகத்தை உருவாகுது. மாலை காலி பண்ணிட்டு விஷ்ணு உருவாகிறார் நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும். அப்படி இருக்குது. அது நமக்கு கோயிலை பற்றி பேசக்கூடியதில் கோயிலுக்கான பெயர்கள் எப்படி இருக்கும், இது நம்ம இன்னைக்கு கோயில்னு சொல்கிறோம். புறநானூரில் ஊன்பதி பசுக்குடையார் இளஞ்சேட் சென்னியினுடைய பற்றி பாடக்கூடிய ஒரு புறநானூறு பாடலில் அவர் சொல்கிறாரு, நற்றார் கல்லின் சோழன் கோயில்ங்கிறார். அது சோழனுடைய நற்றார் கல்லின் சோழன் கோயில் புதுப்பிறை அன்ன சுதைசை மாடத்தே என்று சொல்றார். சுதையில் செய்யப்பட்ட மாடத்தலான சோழனுடைய கோயில். ஆக இளஞ்சேட் சென்னியினுடைய
அரண்மனையை கோயில் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அன்னைக்கு வந்து கோயிலுக்குடைய பேர் வந்து அரசனுடைய இல்லமாக தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு கோயிலுங்கிறத ஆலயம் அந்த புரிதலில் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஆக அதற்கு இணையாக அன்று கோயிலுக்குடைய பேர் என்ன பேராக தமிழ் சமூகத்தில் இயங்கி இருக்கும். இங்கே நம்ம வந்து அடுத்தல பார்க்கலாம். பட்டினப்பாலையில் உருத்திராங்கண்டினார் வந்து கரிகால் பெருவளத்தான் பற்றிய உள்ள பாடல் பாடும்போது, கெண்டி மகளிர் உண்டுரை மூழ்கி அந்தி மாட்டிய நந்தாவிளக்கில், நந்தாவிளக்குது எல்லா கல்வெட்டிலையும் வரக்கூடிய அந்த வார்த்தை தான். மலரணி மெழுக மேரி பலர்தொழ வம்பலர் சேர்க்கும் கந்துடை பொதியில் பர்நிலை நடுதூன் ஒல்க தீண்டின்னு வரும். இதில் வந்து கந்துடை பொதியில் இந்த கந்து வழிபாடு இருக்கு இல்லையா, கந்து உடைய பொது இல், நமக்கு இந்த பொது இல் தான் கோயிலாக உள்ளது. பொதியில் பொதியில் சொல்லுவோம். ஆனால் பொது இல் வந்து பொதியில் நமக்கு வந்து சேரும்போது வரும். இங்கே மன்னனுடைய வீடு கோயில், இவர்கள் வந்து வழிபட்டு கந்தை வைத்து வழிபடுற இடத்துக்கு பேர் பொதியில். அப்போ இந்த பொதியில்ங்கிறது இன்றைக்கி அது திருப்பி அது கோயிலாக மாறி இருக்குது. ஏன்னா சங்க பாடல்களில் நிறைய பாடல்களில் இந்த பொதியில் இருந்தால் வருது. இன்னொரு பாடல் புறநானூற்று பாடல், மருத வினநாயகரார் வந்து அவருடைய பாடல், கலி கீழு கடவுள் கந்தம் கைவிட பலிகண் மாறிய பால்படு பொதியில். அதாவது கடவுள் கந்தம்னா நம்ம கந்துனா தூண், கடவுள் இருக்கக்கூடிய அந்த கந்தம் கைவிடப்பட்டதால் பாழடைஞ்சு போச்சு பொதியில். அப்போ கடவுள் இருக்கக்கூடிய இடமாக எதை சொல்லி பொதியில். ஆக அன்னைக்கு கோயிலுங்கிறது பொதியில் கூடிய பேரில் தான் வழங்கப்பட்டிருப்போ, பொதுவாக எல்லா சனங்களும் கூடியிருந்து வழிபடப்படக்கூடிய ஒரு இடம் பொதியில். அந்த பொதியில் தான் கோயிலாகவும் கந்து வழிபடாக இருக்கிறது. எனவே அகநானூற்று பாடல் 287 குடவாயில் கீர்த்தனார் அவருடைய பாடலில் மறையேறு, மறைனா மான், மறையேறு சொரிந்த மாதற்கந்தின் சுரையிவர் பொதியில் சிறுகுடி சிறுகுடின்னு வருது. அப்போ இங்கேயும் இந்த மானு போய் உரசக்கூடிய இந்த தூண், அதாவது வழிபாடு குறைஞ்சி போச்சாது அந்த பொதியில் தான். ஆக இந்த பொதியில் தான் சொல்லிட்டு தான் நம்ம கோயில் வந்து சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து அங்கே கந்து வழிபாடு இருக்கிறதுக்குன்னா சாளுவ குப்பத்தில் உள்ள முருகன் கோயில், இப்போ நீங்கள் மகாபலிபுரம் போகிற பாதையில் சாளுவ குப்பன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால முருகன் கோயிலுடைய இந்த செங்கல் ஒரு இதை எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் கந்து நிற்கும். அதேமாதிரி நான் செஞ்சி அண்ணாச்சியில் ஒரு முறை நாகராஜெல்லாம் வந்து சக்கர கோயிலில் வேற ஒரு விஷயத்துக்காக போயிருக்கும்போது அங்கே வெளியில் ஒரு நாட்டார் கோயில் மாதிரியான ஒரு சின்ன கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு சொல்லிட்டு இந்த கந்துடைய பெரிய தூண் ஒன்று கல் தூண் இருந்தது. ஆக இந்த கல் தூண் வந்து வழிபாடுகள், கந்து வழிபாடு இன்றைக்கி நம்ம வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த கந்திர்பாவை கூட வார்த்தை வந்து மணிமேகலில் வரும்போது பட்டினப்பாறையில் கந்தை பற்றி பேசுகிறாங்க. கந்திர்பாவை கூட வார்த்தை மணிமேகலில் தான் வருது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த கந்தில் பாவை செய்து வைத்து வழிபடக்கூடிய பொதியில்லாக மாறக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய மணிமேகலைக்கும் பட்டினப்பாறைக்கும் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 வருஷமாவது இருக்கும். ஆக இந்த கந்து வழிபாடு சிலை வழிபாடாக மாற நமக்கு இலக்கிய ஆவணப்படி பார்த்தோன்னா ஒரு 200 வருஷம் காலகட்டம் அதுக்கான இதாக வருகிறது. அதே மாதிரி வேந்தன் வழிபாட்டில் வந்து மருதம் வந்து கந்துடை புதியில் உள்ள கந்துவாக இருந்திருக்கலாம். ஆனால் அதனால தான் நம்ம மருதை எங்களுடைய வார்த்தை தான் பழைய வார்த்தை சொல்லுவாங்க. மதுரைக்குடையது வந்து நம்ம இன்னைக்குள்ள இதாட்ட சொல்லுவாங்க மாதிரியான பொருள் புரிதல் அதில் இருக்குது. இப்போ என்னென்னா என்ன, அந்த படம் இல்லாதனால நான் வந்து அந்த படம் பற்றிய சில அந்த ஊர்களை பற்றி சொல்லி அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த கோயிலோட விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஞாபகம் கொண்டு வர முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா
அப்படி நம்ம பார்த்து பார்த்து வந்தோம்னா, இப்போ நம்ம வந்து நான் வந்து சங்ககாலத்தில் இருக்கக்கூடிய பொதியில் இதனுடைய ஒரு விஷயத்தை தான் பற்றி பேசுகிறேன். இப்போ நமக்கு வந்து அந்த கோயில் வடிவம் கோயிலாக மாறக்கூடியது என்பது குடைவரை கோயிலாக வெட்டப்படுது. அந்த குடைவரை கோயிலாக இருக்கக்கூடியது கல்லாலும் மற்ற கட்டக்கூடிய கோயிலாக மாறுவது வந்து பல்லவர் காலகட்டத்தில் காஞ்சிபுரத்திலையும் மகாபலிபுரத்திலையும் தான் பிரதானமான கோயில்கள் வருது. நம்முடைய இதில் வந்து ரொம்ப பிரதானமான கோயிலாக மிக அழகாக இருக்கிற ஒரு கோயில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை எத்தனை பேர் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. பிரதான கோயில். அப்போ அந்த கோயிலை வந்து 3 பேர் கட்டியிருப்பாங்க. பிரதானமான மெயின் கோயில் கட்டுறது வந்து யாருன்னா ராசசிம்மன், 2ஆம் நரசிம்மன் பல்லவர். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோயிலை அவன் மகன் கட்டியிருப்பான். அதற்கும் முன்பாக ஒரு 8 சிறு கோயில்களை மனைவி கட்டியிருப்பாங்க. ஆக குடும்பமாக சேர்ந்து கணவன் மனைவி மகன் என சேர்ந்த ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த பிரதான கோயிலை சுற்றி சங்கிலி தொடர் போல பல கோயில்கள் கட்டப்படும். சுற்றி ஒரு மாலை மாதிரியாக அந்த கோயில் வளாகமே இருக்கும். இதில் என்னன்னா, அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த சுவரில் புடைப்பு சிற்பமாக சோமாஸ்கந்தருடைய வடிவம். இப்போ சோமாஸ்கந்தருங்கிறது நீங்கள் அந்த சிலைகள் பார்த்துருக்கலாம். அதிகமாக கோயில்களில், சிவன் கோயில்களில் ஒரு உற்சவ மூர்த்தியாக வெளியே எடுத்து வரும்போது அந்த உற்சவ மூர்த்தியாக இருப்பது சோமாஸ்கந்தர் வடிவத்தில் தான் இருக்கும். ஒன்று சிவன், அதுக்கடத்தில் உமை, கந்தன் மகன், இந்த 3 பேரும் வைத்த ஒரு சிலை வடிவம் தான் அந்த சோமாஸ்கந்தர் வடிவம். நமக்கு கதைகள் மூலமாக தெரிந்தது சிவ குடும்பத்தினுடைய மூத்த மகன் யார்? கணபதி. ஆனால் அந்த சோமாஸ்கந்தர் வடிவத்தில் கணபதிக்கு இடம் இல்லை. கணபதி வந்து தனியாக தான் போவார். இந்த நீங்கள் உற்சவமூர்த்தி ஊர்வலம் போக பார்த்தீங்கன்னா கணபதிக்கு தனியாக தான் இடம் இருக்கும், இவருக்கு இடம் இருக்காது. ஏன் நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா, கணபதியின் பிறப்பு கதையில் சிவனுக்கு இடமில்லை. தனக்கு பிறக்காத குழந்தையை தன் குடும்பத்தில் அவன் சேர்க்கவில்லை. ஏன்னா அந்த கதை வந்து அழுக்கு உருட்டி வைத்ததாக கதை. ஆக அந்த பிள்ளையார் பிறப்பு என்பதற்கான முழு உரிமை யார்கிட்ட இருக்கு? உமையிட்ட இருக்கு. ஆண் வழியாக அல்லது சிவன் வழியாக பிறக்கவில்லை. முருகன் கதைக்கு இவருடைய விந்து வெளிப்பட்டு கார்த்திகை பெண்களால் எடுக்கப்பட்ட ஒரு கதை இருக்கு. ஸோ இந்த சிவன் குடும்பத்துக்குள்ள யாருக்கு இடம் இல்லை? பிள்ளையாருக்கு இடமே கிடையாது. பிள்ளையார் தெரியாத தான் போகணும். பிள்ளையார் வாதாபி கணபதி, அப்போ தான் வாதாபி வென்றெடுத்து வந்ததுக்கப்புறம் இது வருது. ஆனால் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில், இந்த ஒரு கடற்கரை கோயிலில் ஒரு வட்ட குளம் ஒன்று, அரைவட்டத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு நடுவில் வந்து ஒரு உருளை மாதிரியான ஒரு சிறு கோயில் இருக்கிறது. அந்த சிறு கோயிலுடைய மேற்கோட்டத்தில் வந்து கணபதியினுடைய சிலைகள் இருக்குது, சின்ன சின்ன சிலைகள் இருக்குது. அப்போ வாதாபியிலிருந்து தான் நமக்கு வென்றெடுத்து வந்ததாக நம்மளுடைய வரலாற்றில் வருது. அதற்கு முன்னாடி இந்த பிள்ளையார்பட்டியில் முற்கால பாண்டியர் காலகட்டத்தில் சிலை இருக்குது. ஆக வாதாபியில் உள்ள அந்த கணபதி வருவதற்கு முன்னாடி இங்கே பிள்ளையார்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக இந்த பிள்ளையாரும் அந்த கணபதி முயற்சி பண்ணப்படுகிறது கூடிய ஒரு விஷயமும் நமக்கு இதில் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் காஞ்சிபுரம் போனால் மிக முக்கியமாக மணிக்கூர் கணக்காக செலவழித்து ஒவ்வொரு சிற்றறை கோயில்களாக பார்க்க வேண்டிய இடம் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில். இப்போ நான் வந்து ஒரு 6-7 தடவை நான் சென்னைக்கு என் வேலை நிமித்தமாக போகும்போது ஒரு சனி ஞாயிறு விடுமுறையாக இருந்தால் ஒன்றில் காஞ்சிபுரம், 2 மகாபலிபுரம் 2 ஊருக்கும் நான் வழக்கமாக போயிடுவேன். போயிட்டு அங்கே தான் நேரத்தை செலவழிக்கிறது என்னுடைய வழக்கம். அந்த நானும் நாரதனும் காஞ்சிபுரத்து கைலாசநாதர் கோயிலுக்கு போயிருக்கிறோம். இந்த கைலாசநாதர் கோயிலில் காளங்கமூர்த்தியோட ஒரு சிலை இருக்குது. காளங்கமூர்த்தி என்பது யார் என்றால், இப்போ நமக்கு தெரிந்த வடிவமாக இருப்பது ஒரு கையில் பாதி மண்டை ஓட்டை வைத்து கொண்டு தோளில் வந்து ஒரு எலும்பு கூட தூக்கிட்டு வைக்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்கும்.
அவர் நிர்வாணமாக இருப்பார். கையில் ஒரு பாதி மண்டவோடு இருக்கும், தோளில் வந்து கட்டுவாங்கக்கூடிய அந்த எலும்பு கூடு இருக்கும். இந்த உருவம், இந்த காளங்க மூர்த்தி வடிவம் வட இந்தியாவில் கிடையாது. தென்னிந்தியாவில் தான் முத இந்த கைலாசநாதர் கோயிலில் தான் அந்த உருவம் இருக்குது. அது எங்கேருந்து அந்த வழிபாடு வருதுன்னா, இங்கே காபாலிகம் இருக்குது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் காபாலிகம் பாசுபதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில் காபாலிக வழிபாடு இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த காபாலிகத்தினுடைய தன்மையை கொண்ட ஒரு சிவன் உருவமாக தான் அது இருக்குது. ஆனால் ராஜசிம்மனுடைய அப்பா வந்து காபாலிகத்தை அவர் ஆதரித்த ஒரு மன்னர். அதுக்கு வந்து நம்ம அதே கோயிலில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பார்க்கடல் கடையிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஒரு சிற்பம் அந்த கோயிலில் இருக்குது. இந்த பார்க்கடல் கிடையாது என்னது, கூர்ம அவதார கதை. அந்த மேரு மலையை வாசுகி பாம்பை போட்டு ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு அசுரலமாக இருந்து அதை கடைவாங்க. கீழே வந்து கூர்ம அவதாரம் வந்து அந்த மலையை வந்து சரியாமல் தனக்கு மேலே வைத்து பாதுகாத்திருக்க மாதிரியான நம்ம அந்த கதையை கேட்டிருக்கோம். ஆனால் இந்த மித்து சரியாக தமிழகத்திற்கு வருவதற்கு முன்னால் இந்த கோயிலில் இந்த காட்சி அமைக்கப்படுகிறது. இந்த காட்சியோட அமைப்பில் எப்படி இருக்குன்னா, வாசுகி பாம்பு இருக்குது, மத்தாட்டு இந்த மலை இருக்குது, கடையிறாங்க. விஷ்ணு வந்து மலை சரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி நின்று பிடிச்சிட்டு இருக்காரு. விஷ்ணு செல் கூர்ம அவதாரம் மட்டும் இல்லை, விஷ்ணுவாக நின்று விஷ்ணுக்கு பக்கத்தில் கருடன் எப்படி விஷ்ணுவை கும்பிட்டுட்டு இருப்பார். இவர் வந்து அந்த மலையை பிடிச்சிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு காட்சி அங்கே சிற்பமாக இருக்கு. ஆக ஒரு கொஞ்சம் அறகுறையாக ஒரு மித்து தெரிஞ்சிருக்கு. அந்த மித்தங்க காட்சிப்படுத்துகிறாங்க. காட்சிப்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த கைலாசநாதர் கோயிலில் இருக்குது. இப்போ வந்து இந்த கைலாசநாதர் கோயிலுக்குள்ளே போயிட்டோன்னா அகத்தியர் சிலைன்னு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஆள் குண்டா தாடி வச்சு உட்காந்துருக்காரு. கோயில்களில் நிர்வாகம் பண்ணுவதற்காக ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அவருடைய சிலைகளை கோயிலில் வைப்பது வழக்கம். அந்த சிலை வந்து ஒரு குண்டா தாடியாட்டு மேக்சிமம் கோயிலில் இருக்கும். இன்றைக்கி அந்த சிலைகளெல்லாம் அகத்தியர் சிலை என்று அடையாளப்படுத்தப்பட்டு பேசப்படுது. அகத்தியர் கிடையாது, அது அந்த கோயில் நிர்வாகி. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அந்த பேர் எனக்கு இப்போ ஞாபகத்தோட நான் அந்த பேரை சொல்கிறேன். அந்த இது வந்து இந்த கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயில் என்னென்னா, விமானம் பெருசாக இருக்கும். விமானம் பெருசாக இருக்கும். நம்ம துவாரசாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, துவாரசாலைங்கிறது நம்ம சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் சொல்ல போனால் நுழைவு வாசல். இன்னும் நம்ம புரியும்படி சொன்னால் கோபுர வாசல். இங்கே வந்து பிரம்மாண்டமான அது விமானங்கிறது கருவறை. அந்த கருவறைக்கு நுழைவதற்கான கோபுர வாசல் இருக்கு இல்லையா, மிக சிறிதாக இருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இருக்கும். சரி, இதை அப்படியே வந்து நம்ம வந்து இதை நான் இங்கே தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரேன்னே. தஞ்சை பெரிய கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலில் பெரிய லிங்கம், அதுவும் விஸ்வலிங்கம் மாதிரி தான். ஆனால் விஸ்வரூபம் மாட்டு சொல்ல முடியாது, லிங்கத்தை தான் பெருசாக வச்சுருக்காங்க. பெரிய லிங்கம்னாலும் அது விஸ்வர நம்ம சொன்ன அந்த என்ன பேர் சொன்னா அது அதான் விஸ்வ அப்படி நம்ம நெடுநிலை பாவையாக நம்ம அதை கருதிக்கிடலாம் விஸ்வரூபமாக. அந்த கோயிலுடைய விமானம் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமாக பெரிய விமானமாக இருக்கும். அந்த கோயிலுக்கு வரக்கூடிய கோபுர வாசல் கேரளாந்தகன் வாசல் என்று பெயர். சிறுசாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு கோபுர வாசல் இருக்கும், அதுவும் சிறுசாக தான் இருக்கும். ஆக கடவுள் பெருவுடையார் அவர் பேர். உடையார் கடவுளுக்கு பேரே வந்து ஒரு சமூக வார்த்தையாகும். உடையார் சொல்லியாச்சுன்னா நிலங்களுக்கு அதிபதி, நிறைய நிலங்களே உடையவர். நயினார் இருக்கும்போது நிலத்தை விட்டுக்கிட்டு அங்கே வணிகம் வந்திருக்கு. அந்த கோயிலுக்குள்ள எந்த கோயிலுக்குள்ள சாமிக்கு பேரில் நயினார் சேருதோ நாயனார் சேருதோ அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி துணி நெய்த்து நெல் வணிகம், பிற கலைப்படைப்புகள் வணிகம்,
இதே மாதிரியான வணிகங்கள் அந்த இடத்துல நடக்கும். அதுக்கான உற்பத்திகள் இருக்கும். சாலியர்கள் மற்றவங்கள்லாம் அந்த கோயில் பக்கத்து தெருக்களில் இதை செய்வாங்க. கோயில் வணிகம் செய்யும். ஆக அந்த கடவுளுக்கு பேர் நாயனார் அப்படி வரும். இந்த கடவுளுக்கு உடையார் வரும். அப்போ இது வந்து ஒரு இந்த கோயிலுடைய இந்த பேர்களே நமக்கு வந்து ஒரு என்ன வகையான ஒரு பொருளாதார அமைப்பு அங்கே இந்த கோயிலுக்குள்ளே செயல்பட்டு இருக்குங்கிறது சொல்லும். இது பெரிய உடையார், பெருவுடையார் கோயில். பெருவுடையார் கோயில் இருக்கும்போது இவர் வந்து நிறைய நிலங்களை வென்றெடுத்தவர். யார்? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி உற்சவ மூர்த்தியாக அவங்களுடைய பாட்டி செய்யக்கூடிய சிலை என்ன சிலைன்னா திருலோகர். இந்த நம்ம முப்புறம் எரித்த இது சொன்ன திரிபுர சுந்தரர் சொல்கிறோம் இல்லையா, திரிபுர சுந்தர சிலையை செய்யறதுக்கு டொனேஷன் கொடுத்ததை பற்றி பூந்துருத்தி கோயிலில் கல்வெட்டில் இருக்கு. எங்கள் அந்தம்மா உற்சவமூர்த்தியை யாரை செய்திருக்காங்க? திரிபுராந்தகரை. திரிபுராந்தகர் யார்? எதிரிகளை அழிக்கக்கூடியவன். சோழ பேரரசு தன்மை எடுத்து வரும்போது திரிபுராந்தகராக இவர்கள் வந்து எதிரிகளை அழித்து நாட்டை பெரிதாக்கிறார்கள். இப்போ நீங்கள் தஞ்சாவூர்காரங்க யாராவது தஞ்சாவூர் போனீங்கன்னா தஞ்சாவூருடைய அந்த விமானத்தினுடைய 2வது அடுக்கை பார்த்தீங்கன்னா முழுமைக்கும் திரிபுராந்தகர் தான். வேறு அந்த கோஷ்டம் முழுக்க இருக்கிறது திரிபுராந்தகரோட சிலைகள் தான். வேறு எந்த சிலையும் கிடையாது. ஒரு 30க்கு மேற்பட்ட திரிபுராந்தகர் சிலையை ராஜராஜன் வைத்திருக்கிறான். ராஜராஜன் என்ன சொல்ல வரா? இந்த நாடு முழுவதையும் நான் வென்று விட்டேன், என்னை வெல்வதற்கு எவரும் இல்லை, நான் பெருவுடையார் இங்கக்கூடிய தன்னை கோயில் நிறுத்திக்கிறான். அந்த கோயில் யார்? லிங்கம் இல்லை. ராஜராஜ சோழனை தன்னை கோயிலுக்குள்ளே நிறுத்தி காண்பிக்கின்ற ஒரு காட்சியாக செய்து சுற்றிலும் திரிபுராந்தகருடைய தான் வைத்திருப்பாங்க. உள்ள அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜராஜ சோழ காலத்துடைய பெயிண்டிங்கும் திரிபுராந்தகரோட பெயிண்டிங் தாங்க. கடுமையான ஒரு பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங் வந்து அதுக்கு மேலே விஜயநகரம் வேறு பெயிண்டிங்கை வரைஞ்சிடுச்சு. இப்போ தொழில் துறை விஜயநகர பெயிண்டிங்கை கிழிச்சு எடுத்து அந்த மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நான் போகும்போது அதை நான் பார்க்க உள்ள போயிருக்கேன். இப்போ பார்க்கறதுக்கு அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த படங்கள்லாம் வெளியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். திரிபுராந்தகருடைய படத்தை. ஆக சோழ பேரரசனுடைய ராஜராஜ சோழன் வந்து திரிபுராந்தகருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கோயிலுடைய விமானத்தை பெருசாக இருக்குது. இது நம்ம இது அப்புறமா திருப்பி நான் காஞ்சிபுரத்துக்கு வரேன். காஞ்சிபுரத்தில் திருப்பாடகம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே நிறைய ஊர்களுக்கு இடையில அப்படி ஊரகம் பாடகம்லாம் வரும். பாடகங்களுடைய ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்குது. பாண்டவ தூத பெருமாள் கோயில் பேர். அது ராசசிம்மன் பேசுகிறேன் இல்லையா போத, அந்த ராசசிம்மன் காலகட்டத்தில் அவன் வெற்றி அடைஞ்ச அளவுக்கு யாரும் வெற்றி அடையில, அவனை எதிர்த்து யாருமே கிடையாது. ஸோ பாடகத்தில் உட்கார்ந்துருப்பார் கிருஷ்ணர். யார் செய்த சிலைனா ராஜசிம்மன் செய்த சிலை. அந்த ராஜசிம்மன் செய்த சிலை குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் அவனுடைய ஆட்சி பல்லவ நிலப்பரப்புக்குள் அந்த காஞ்சிபுரத்துக்குள் செல்லும்போது அந்த சிலையை மாற்றிவிட்டு பிரமாண்டமான பாண்டவ தூத பெருமாள் சிலை வைக்கிறோம். ஆக அந்த கிருஷ்ணன் உட்கார்ந்துக்கூடிய சிலை ஒரு சின்ன ஒரு மீடியமான லெவலில் இருந்த சிலை இப்போ பிரமாண்டமாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோடும் அந்த விமானத்தை இடித்து பார்க்கவில்லை. அது விமானத்துக்குள்ளே சில சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இந்த சிற்பத்தை மட்டும் ஒரு புடைப்பு சிற்பமாக பிரமாண்டமாக வச்சுருப்பார். ஏன்னா இந்த குலோத்துங்க சோழன் சொல்லக்கூடியது அவனுக்கு நிறைய எதிரிகள். ஏன்னா அந்த அரசு குலோத்துங்கன் வந்து இந்த வம்சாவளியில் வரல. ராஜராஜனுடைய மகள்வழி பேத்தியும் கங்கை நாட்டு இளவரசர் அந்த வழியில் தெலுங்கு அந்த வழியில் வருது. ஸோ இந்த அதிகாரத்தை எடுக்கும்போது இங்கே அவன் வந்து நிறைய எதிரிகள். அவனுக்கு ஆட்சிக்கு வராமல் இருக்கிறதுக்கான எதிரிகள், ஆட்சியில் வந்து உள்ள எதிரிகள்லாம் அவ்வளோத்தையும் வென்றெடுத்து அவன் ஜெயிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கும்போது தான் அவனை வரி விலக்கு பண்ணுவான்.
வணிகர்களுக்கு. சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லிட்டு அவருக்கு அதில் ஒரு பேர் கமலஹாசன் படத்தில் ஒரு வசனம் வர வச்சிருப்பான். கஸ்தாரத்தில் ஏன் சுங்கத்தை தவிர்க்கிறான்? எதிரிகளை குறைப்பதற்கு, வணிகரை தன் பக்கம் இழுப்பதற்காக சுங்கத்தை தவிர்க்கிறான். அவன் எனக்கு இப்போ யாரும் பிரச்சனை கிடையாது உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சிலையை, அந்த சிலையை பிரமாண்டமாக ரெண்டாவது படிப்பான். ஆக ஒரு கோயிலில் இருக்கிற சிலை இன்னொரு திருப்தி அமைக்கப்படுகிறது. நம்ம என்ன சொல்லுவோம், ஊர்களில் ஒரு சிலை உடஞ்சி போச்சுனாலோ அது பின்னம் பட்டுட்டு அப்படிம்பாங்க, அப்போ தான் சிலையை மாற்றுவோம். இவன் அப்படி இல்லை, தன்னுடைய தகுதியை, தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய கருத்தை சமூகத்திற்கு சொல்வதற்காக சிலையை மாற்றிருக்கான். அப்போது அந்த ஏற்கனவே இருந்த சிலையில் என்ன புனிதம் இருந்தது, இவன் என்ன புதிய புனிதத்தை கொண்டு வரலாம். ஆக அந்த புனிதம் பற்றியான அது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஊரகம்னு ஒரு கோயில் எங்கள் அதே காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது. அங்கே என்னென்னா உலகளந்த பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. அது ஊடகத்தில் அது 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கோயில். அது ஆழ்வார்கள் முதல்ல ஆரம்பத்தில் பாடும்போது அந்த கோயிலை பற்றி பேசும்போது நடந்த நின்ற நிலை கோயில் அப்படிம்பாங்க. என்னன்னா விஷ்ணுவை பொறுத்தமட்டில் 3 நிலைகளில் அவருடைய காட்சியை காட்சிப்படுத்துவாங்க. இருந்த நிலை, கிடந்த நிலை, நின்ற நிலை. இது நின்ற நிலைக்கான ஒரு கோயிலாக சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தால வரக்கூடிய பாடலில் நடந்த நிலைக்கான பாடலாக வருது. அது யாருடைய காலகட்டம்னா 3ஆம் நந்திவர்மன் காலத்தில். 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் நின்ற நிலை கோயிலாக இருக்கக்கூடியது. 3ஆம் நந்திவர்மன் காலத்தில் அது நடந்த நிலை கோயிலாக. நடந்த நிலைன்னா வேற ஒன்று இல்லை, இப்படி ஒரு கால் ஒரு அசைவோடு அப்படி இருக்குது. கீழே மகாபலியுடைய தலை இருக்கும், அப்படி நடந்த நிலை. அது ஒரு அசைவு இருக்குது, அந்த சிற்பத்தை ஒரு அசைவு இருக்குது. ஏன் இவன் நடந்த நிலைக்கு வருது? இது ஒரு முக்கியமான விஷயம். 2ஆம் நந்திவர்மனுடைய மகன் தந்திவர்மன். தந்திவர்மன் பாண்டியர்களால் தோற்கடிக்கப்படுகிறான். பாண்டியர்களோட நிலை இழந்து ஊரை விட்டு ஓடி ரொம்ப சிரமப்படுறான். 3ஆம் நந்திவர்மன் இழந்த நிலத்தை வெற்றி பெற்று ஜெயிக்கிற அந்த இடத்த ஜெயிச்சுக்கிட்டு தன்னுடைய நிலத்தின் எல்கையை அளக்கிறான். எல்கையை அளக்கும்போது இவன் வைக்கிற சிலை என்னுடைய எல்கையில் அளந்திருக்கிற நடந்த நிலையில் வைக்கிறான். சற்று உயரமான ஒரு சிலையை வைக்கிறான். அதே கோயிலில் இன்னைக்கு போகும்போது 2 சிலையுமே நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு இருப்பது 3ஆவது சிலை. குலோத்துங்க கைப்பற்றிதான். குலோத்துங்க அடுத்தால அவன் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையுமே நில அளவை எடுக்கிறான். அவன் தான் இந்த 20 அடி உயரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உலகளந்த சிலை வைக்கிறான். ஆக இங்கே அந்த கோயிலை பார்த்தாச்சுன்னா இந்த விமானத்துக்குள்ளே போகும்போது இப்படி உழந்தாம அப்படின்னா ஒரு கோயிலில் இந்த சிலையை வைத்து கோயிலை கட்டுறான்னு வச்சுக்கோமே, அந்த விமானத்தின் கருவறை அந்த சிலையை விட உயரமாக கட்டப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது, அதை சொருகி வச்ச மாதிரியான தான் இருக்கும். காரணம் என்னன்னா பெருசாட்ட விமானத்தை சேர்ச்சி மாற்றம் எதுவும் செய்யாமல் இந்த 20 அடி உயர சிலையை செய்வான். ஆக தந்தையை பற்றியுள்ள ஒரு விஷயத்தை இந்த சமூகத்திற்கு கொடுப்பதற்காக செய்வான். இதுவே நான் மகாபலிபுரம் கோயில் சொன்னேன், கடற்கரை கோயில். இங்கே அந்த கடற்கரை கோயிலுக்கு போயாச்சுன்னா அங்கே ஒரு ஒரு வட்ட குளம் இருக்கும். அந்த வட்ட குளத்துக்கு நடுத்த ஒரு லிங்க வடிவத்தில் ஒரு இது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து அப்படி நம்ம லிங்கோத்பவர் மாதிரி இருக்கும். அது தண்ணிக்குள்ளே நிற்க மாதிரியாட்டு தெரியும். அதுக்குள்ள ஒரு ரிஷபத்துக்கு மேலே சிவன் சாய்ச்சி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும், ரிலாக்ஸ். அது ராஜசிம்மனுடைய காலகட்ட சிலையாக அது. ஏன்னா ராஜசிம்ம காலத்தில் போரே இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போரான காட்சியோ வீரமான காட்சியோ அந்த சிற்பத்துக்குள்ளே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரியான ஒரு சிற்பத்தை அவன் வடிச்சிருப்பான். ஆக அந்த சமூகத்தில் என்ன வகையான சூழல் இருக்கிறது, இதெல்லாம் தான் கடவுளாக தன்னை கடவுளோடு சேர்த்து கடவுளாக சமூகத்துக்கு காட்டக்கூடியதாக கோயிலில் சிற்பங்களும் சரி இந்த கட்டிட அமைப்பும் இருக்கும்.
இதுக்கப்புறம் இந்த சோழ பேரரசு வந்து இந்த ஒரு 3ஆம் ராஜேந்திரன் ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ளே வருது. பாண்டியனுடைய தோல்விகள், அப்புறம் மதுரையில் வந்து சுல்தானேட்டு டெல்லியுடைய பாதுஷாக்களுடைய இங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறது. ஆரம்பத்தில் வந்து ஒரு இந்த 14ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதி வந்து பெரிய ஒரு சிக்கலாக நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ளே இது இருக்கும். நம்ம வந்து அப்போ தான் வந்து இந்த சுல்தானேட் மதுரையில் உற்பத்தி ஆகுது. அந்த காலகட்டத்தை ஒட்டி குறைந்த அளவான காலகட்டத்தில் வந்து அந்த சுல்தானேட் வந்து மதுரையில் இருக்கும். அப்போது விஜயநகரத்து ஆட்கள் வந்து சுல்தானேட்டை விரட்டிக்கிட்டு மதுரையை கைப்பற்றுவாங்க. மதுரைனா நம்ம தமிழகத்தை கைப்பற்றுவாங்க. தமிழகத்தை கைப்பற்றிக்கிட்டு அதை மகாமண்டலேஸ்வரர்களுடைய கையில் கொடுத்து ஆட்சியை ஒப்படைப்பாங்க. இவங்க நேரடி ஆட்சி பண்ண மாட்டாங்க. யார்? விஜயநகர பேரரசனுடைய கையில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எப்படின்னா அந்த ஆளுநரை வைத்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ இதே மாதிரி அவர் அங்கே பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்குவார். ஆளுநர் மாதிரியாக மகாமண்டலேஸ்வரர்கள் அங்கங்கே பகுதிகளில் இருப்பாங்க. பகுதியிலிருந்து இவங்க வந்து அந்த ஆட்சியை பண்ணுவாங்க. மகாமண்டலேஸ்வரருக்குள்ள நிறைய சிக்கல்களும் அவங்க வந்து சரியாக நேர்மையாக வராத போது அதை நாயக்கர்களுக்கு மாற்றி கொடுப்பார்கள். நாயக்கர் தனம் பேர். அப்போ நாயக்கர்களுக்கு மாற்றி கொடுத்த பின்னால் அந்த இடங்கள் வந்து நாயக்கருடைய பேரில் இருக்கும். நாயக்கர் தனம், நாயக்கரைட் உச்சருடைய விஷயமாட்டு அந்த பகுதிகள் இருக்கும். இப்போது இடையில வந்து சுல்தானேட் மாபார் சுல்தானேட்டு சொல்லுவாங்க. இந்த சுல்தானேட்டு காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்து நம்ம பிரமதானம் அந்த இதுன்னு நிறைய நில உலகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த லேண்டனுடைய வருமானத்தை அவ்வளோத்துக்கு யார் அனுபவிச்சிருப்பாங்க? கோயில் அனுபவிச்சிருப்பாங்க. கோயில்னால் கோயிலுடைய நிர்வாகிகள் அந்த இதை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடங்களில் சுல்தானேட் வரும்போது இந்த அதிகாரத்தை அவங்க தடுத்துடுறாங்க. ஸோ வந்து கோயிலுக்கான வருவாய்கள் குறைய போய் கோயில்கள் கவனிக்கப்படாமல் ஆகிவிடும். அப்புறம் கோயில்கள் கவனிக்கப்படாமல் ஆன போது இவங்க வராங்க. யார்? மகாமண்டலேஸ்வரர்கள் வராங்க. மகாமண்டலேஸ்வரர்கள் வரும்போது அதுக்கப்புறம் வந்து நாயக்கர்கள் அதுக்கு தொடர்ச்சியாக வராங்க. நம்ம ஒரு கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா? தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கோயில் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் அப்படிங்கிறாரு. 2 வகையான கணக்கு வழக்குகளை நீங்கள் மெயின்டைன் பண்ண அப்படிங்கிறார். கோயிலுக்கு ஒரு வகையான கணக்கு வழக்கு, பிற நிலபுலங்களுக்கான கணக்கு வழக்கு தனி. ஏன்னா அப்போ 2 வந்து பெரிய ஏமாற்றம். கோயில் வழியான பெரிய வருமானம் வருது, கோயிலில் தான் வணிகம் நடக்கிறது, அப்படி வருது. அப்போது இப்போ நீங்கள் வந்து பாருங்க, இப்போ நாயக்கரேட் ஃபார்ம் ஆகுது, நாயக்கர்கள் ஆட்சி வருது. தலைமை பதவி யாருக்கு இருக்குது? விஜயநகரத்துக்கு இருக்குது. நாயக்கர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இப்போது நாயக்கர்கள் கட்டக்கூடிய ஏற்கனவே இருந்த கோயில்களுடைய வடிவங்கள் மாறுகின்றன. இப்போ பார்த்துடுவோம், மதுரை மீனாட்சி மீனாட்சி அம்மன் கோயில் எடுங்க, எந்த கோயில் வேணால் எடுத்துக்கிடுங்க, எல்லா கோயிலையும் கருவறை விமானம் சிறுசாக இருக்கும். பிரதான கோயில் வெளியில் இருக்கக்கூடிய கோபுர வாசல் பெருசாக இருக்கும். ஆக ஒரு கோயில் வந்து மெயின் பிரதானமான கருவறையை சுற்றி அப்படி ஒரு நம்ம வெங்காய தொலி மாதிரி விரிஞ்சு 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 கோயில் பெருசாக வளருது. ஆனால் எது வளரல? கருவறை வளரல. சுற்றி பல கட்டடங்கள் மண்டபங்கள் கட்டப்படுது. கோபுரம் பெருசு, வானளாவிய கோபுரம். நீங்கள் வந்து எங்கே அதிகாரம் பதிவு போது நாயக்கர்கள் போது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய விஜயநகரங்கிறது ஆட்சி அவங்களுக்கு இல்லை. மையங்கிறது மையம் பிரதானமாக இல்லை. சுற்றி இருக்கக்கூடிய மண்டபங்களில் தான் அழகழகான சிற்பங்கள் செய்யப்படுகின்றன, சிற்பங்கள் வைக்கப்படுகிறது, சிற்பங்கள் வெளிப்பாட்டுக்காக மாறுகிறது. சுற்றி வணிகம் செய்யக்கூடிய மக்கள் உள்ள வந்து கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவங்க, இதே மாதிரி வணிகம் மூலம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போர்ச்சுகீஸுக்காரங்க ஐரோப்பியர்கள் வந்தாச்சு. ஐரோப்பியர்களோட ஒரு வணிக உறவு இந்த விஜயநகர நாயக்கர் காலகட்டத்தில் நடக்குது. ஆக வணிகம் என்பது வந்து நிறைய இருக்கு.
படம் போட இருக்குது, நான் படம் போடாமல் வந்துருக்கேன். சரி வரேன், இன்னொரு 10 நிமிஷம் பிடிக்கவே வந்துடுறேன். அப்போ வணிகம் வருது. வணிகம் வரும்போது அந்த வணிக மக்கள் கோயிலுக்குள் நுழைய முடியாது. அப்போது கடவுள் இந்த மக்களை பார்க்க போகணும். ஸோ ரோட்டோரங்களில் மண்டபங்கள் தூண்களில் சிலைகளை இந்த மக்களே போய் வழிபாடு பண்ணலாம், மக்களே பூஜை நடத்தலாம். அங்கே மண்டபமாக கட்டி போட்டு, ஆக கோயில் அது பிரதானம், அது ரொம்ப புனிதம்னு சொல்லப்பட்ட இடத்துல வந்து கோயிலை நகட்டி ஊர் முழுக்க விதைக்கலாம். மண்டபமாட்டு அந்த மண்டபத்தினுடைய தூண்களிலெல்லாம் சிலை. இங்கே தூணில் இப்படி அனுமானம் கும்பிட்ற, இப்போ நம்மளே கும்பிட்டு இருக்காங்க நிறைய பாருங்க. தூணில் அனுமானம் கும்பிடுவான், தூணில் முருகனை கும்பிடுவான். ஆக அப்படி அந்த சாமி அங்கேருந்து காலி பண்ணி ஊர் முழுக்க அவன் விதைக்கிறான். ஆக ஒரு இடத்துல எது சோழ பேரரசுடைய பெரிய விமானம் கட்டி பெருசாக செலவைத்த ஒரு கடவுள் இன்னைக்கு சின்ன பின்னமாக்கப்பட்டு ஊர் முழுக்க விதைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் போதாதுன்னு கோயிலையே தேர் மாதிரி செய்து ஊர் முழுக்க இழுத்துற போடா, அவன் மீது போய் அவன் வீட்டில் அந்த தேரை கொண்டு நிறுத்துன்னு சொல்லிட்டு சாமி அங்கேருந்து பிடிச்சி ஊர் முழுக்க எறியும். ஆக விழாக்கள் மூலமாகவும் இது மூலமாகவும் அந்த புனிதம் கோயிலிருந்து கெட்டி வைக்கிட்ட புனிதத்தை சரன்னு காலி பண்ணி பொதுமக்களுடைய இதுக்காக அந்த கோயில்கள் நகர்த்தப்படுகிறது. இது விஜயநகர காலகட்டத்தினுடைய மெயின். என்னன்னா விஜயநகரம் வணிகம் சார்ந்து இது பொருளாதார அமைப்பு வரும்போது இங்கே கோயிலை பார்க்க தெரியும். மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கிடுங்க. மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கோயில் சொல்லுவோம். மீனாட்சி கோயில் இல்லை, அது ஒரு 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 10 நிமிஷம். தேவாரத்தில் ஒரு ஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். மூன்றாவது தலைமுறை திருமுறையில் ஒரு பாடம். வீடல்ல வாயில் விளிம்பியார்கள் நின்கடல் பாடலாத வாயில் பரவி நின்ற பண்பானே காடல்ல வாயில் கபாலி நீள் கடிமதில் கூடால வாயில் சொல்லி மதுரை படிப்போம். அதாவது கபாலி நீள்மதில் இருக்கக்கூடிய கூடலான மதுரையில் இருக்கக்கூடிய சிவனை அவர் வழிபடார். சுடுகாட்டில் இருக்கக்கூடியவனே அவனே இவனெல்லாம் இந்த பாட்டுடைய பொருள் வரும். இந்த பாட்டை அவர் என்ன சொல்கிறாரு, அந்த இடம் வந்து சுடுகாடு கபாலிகள் வந்து வழிபடக்கூடிய இடம். அந்த கபாலிகள் வழிபடக்கூடிய இடத்துல கோயில் அமையுது. அந்த கோயிலில் தான் இன்றைக்கி நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறோம். இங்கே மொத்த வடிவத்தை பார்த்திங்கன்னா அதில் 1/6 பங்கு கூட இருக்காது. அந்த கோயிலில் மீனாட்சியினுடைய கருவறையும் அந்த அர்த்த மண்டபமும் இருக்கக்கூடிய பகுதி. அதே நேரத்தில் சுந்தரேஸ்வரருடைய பகுதியை பார்த்திங்கன்னா நீளமாக பெருசாகும். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே மீனாட்சியை எப்படி கொண்டு வருவார்னா, இவர் மீனாட்சியை வென்றெடுத்து வருவதாக வருவார். மீனாட்சி கொண்டு வருவார். இந்த பெண் கடவுள்கள் வந்து தாயார் சன்னதிகள்லாம் ரொம்ப பிற்காலத்தில் 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் கோயிலில் தாயார் சன்னதி வருது. இங்கே கோயிலில் தாயார் சன்னதி கோயிலினுடைய அர்த்த மண்டபத்தை ஒட்டி தெற்கு பார்க்க இருக்கிறதா என்ன, அது ரொம்ப பழமையான கோயில். கோயிலினுடைய அர்த்த மண்டபத்தினுடைய பிரதான கருவறை, மெயின் தெய்வத்தோட கருவறையினுடைய இடது பக்கம் இருக்கிறதா வலது பக்கம் இருக்கிறதா, இங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவை. ஏன்னா இந்த எல்லா கோயில்களுமே கதைகள் பின்னாடி தான் வரும். உள்ளூர் கதைகளை வச்சு நிறைய கோயில் வரும். புதப்பட்டியில் வந்து உள்ளூர் செட்டச்சி ஒரு செட்டி பெண்மணி தான் சிவகாமி. அவள் தான் அங்கே கூலிக்கு தொண்டை ஒரு மனைவியாக இருக்கா. சுசீந்திரன் கோயிலில் அறவளத்த நாய் ஒரு வெள்ளாடிச்சு, அவள் தான் சிவனுடைய மனைவியாக இருக்கா. இப்படி உள்ளூரில் இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய கதைகள் இந்த இதை கோயிலில் சேர்த்து அந்த கோயிலை பெருசாக்கக்கூடிய ஒரு தன்மையும், கோயிலை சுற்றி இந்த மண்டபங்கள் கட்டக்கூடியது, கோபுரம் கட்டக்கூடிய இந்த விஷயங்களும் வந்து விஜயநகர காலகட்டத்தில் இந்த புனிதத்தன்மையை வந்து, அது ஏற்கனவே ஒரு புனிதம் இருக்கு இல்லையா, அதை இவங்க வந்து காலி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கோயில் வந்து இடித்து கட்டப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு மதுரையில் கூடலாளர் கோயில்னு ஒரு கோயில், அது ஆழ்வார்கள் பாடின கோயில். இன்றைக்கு பார்த்திங்கன்னா 2 அடுக்கு கோயிலாகும். கீழே வந்து கூடலாக, மேலே வந்து சூரியநாராயண பெருமாள் கோயில்.
நீங்கள் வந்து மாடியில் போய் சாமி கும்பிடலாம். இதே பார்த்தியா ஸ்ரீவில்லிபுத்தூரும் ஆண்டாள் கோயிலும், ஆண்டாள் கோயில் பழைய கோயில் கிடையாது, அதுவும் இவங்க கட்டின கோயில் தான். யார்? விஜயநகர காலகட்டம் தான். ஆக இங்கே இருந்த இந்த கோயில் அவ்வளவுமே இந்த கூடலூர் கோயில் வந்து பெரியாழ்வார் பாடின கோயில், ஆண்டாள் பாடின கோயில். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்த்தா விஜயநகர கோயில். அப்போது அங்கே பெரியாழ்வார் ஆண்டாள் பாடிய போது இருந்த கோயில் உடைய வடிவங்கள் எங்கே போயின, அந்த சிலைகள் எங்கே போயின. அப்போ எது புனிதம்? ஏன் கோயில்கள் மாற்றி கட்டப்படுது? ஆக என்னன்னா இந்த கோயிலுடைய நிர்வாகத்தை இவர்கிட்ட பார்க்க சொல்கிறோன்னே இந்த கோயில் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானங்கள் வந்து கோயிலில் இன்வெஸ்ட் பண்ணப்படுது, விஜயநகரத்துக்கு அனுப்பப்படுது. இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக கோயில் நிறைய ராமேஸ்வரம் கோயில் போயாச்சுன்னா ராமர் வழிபட்டதுலாம் அந்த கட்டுமானம் வந்து விஜயநகர கட்டுமானம். அங்கே இருக்கக்கூடிய லிங்கம் விஜயநகர காலகட்டத்தில் லிங்கம். அவனை அங்கே விஜயநகர காலகட்ட லிங்கத்துக்கு யாது ராமனுடைய காலகட்டம். ஆக இப்படி வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏறக்குறைய கோயில்கள் தான் காலி பண்ணப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இவர் காலகட்டத்தில் இதோட நான் இது நிறுத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இப்போது இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறமுளத்த நாயகின்னு ஒரு அறமுளத்தில் இங்கே ஒரு இது இருக்கு. என்ன கோயில்? சுசித்தரத்தில் முன்னூத்தனக்க கோயில். முன்னூத்தனக்க கோயில் வந்து அந்த அம்மன் வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு திருவனந்தபுரம் போகும். கூட யார் சேர்ந்துக்குவாங்கன்னா குமார கோயில் முருகன் சேர்ந்துக்குவார். அப்படி போகும்போது இது வந்து அரசு மரியாதையோட மேளத்தோட போலீஸோட துப்பாக்கி பாதுகாப்போட அங்கே போய்கிட்டு விழா நடத்தி திருப்பிக்கு வரும். இதுக்கான காரணம் என்ன? இப்போ வேறு ஏதாவது இப்போ கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளுக்கு இதே மாதிரி இவங்க போலீஸ் பந்தோஸ்து அரசு செலவழிக்குதா, அது இஸ்லாமுடைய நிகழ்வுகளுக்கு இதே மாதிரி செலவழிக்குதா இன்னும் பார்த்தாச்சுன்னா ஏன் இங்கே செலவழிக்கிறாங்க? இது முக்கியமானது என்னன்னா வரி வருவாய் வந்து நவமி திருவிழா அல்லது அதற்கு முன்பாக நாயக்கர்கள் கணக்கை சரி செய்து வருவாயை அஸ்வினா மாதத்துக்கு கட்டிவிட வேண்டும் விஜயநகர பேரரசு. இப்போது திருவாங்கூர் மகாராஜா வந்து மகாராஜா கிடையாது, அவன் ஒரு பாளையக்காரன். வேணாடு அரசும் பாளையக்காரன் தான். மதுரை தான் ஹெட் குவார்ட்டரு. ஏன்னா நீங்கள் வந்து இப்போது பத்மாவரம் பேலஸ்குள்ளே கோட்டைக்குள்ளே போனீங்கன்னா நீலகண்டசாமி கோயில் இருக்குது, அங்கே திருமல நாயக்கரோட சிலை தான் இருக்குது. இவனுக்கு யாரோட சிலை எங்கே கிடையாது. ஆக இந்த ஏரியா இவன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், மார்த்தாண்டவர்மா, பூலித்தேவன் இவங்களாம் ஒரே காலகட்டத்து பாளையக்காரர்கள். இந்த பாளையக்காரர்கள் நம்ம ராஜான்னு பேசிகிட்டு இருக்கோம். ராஜா கிடையாது, இவங்க மதுரைக்கு கட்டுப்பட்டவங்க, மதுரையோட சேர்ந்தா இருக்க முடியும். அப்போது இவங்க நாயகர்களுக்கு கட்டி ஆகணும். ஆக இந்த வரி வசூல் இந்த சுசீந்திரம், பூதப்பாண்டி இந்த ஏரியாக்கள், அது மாதிரி அந்த வேளிமலை ஏரியாக்கள் உள்ள வரிகளை நீங்கள் எங்களோட பத்மாபுரம் பேலஸில் கொண்டு போகணும். அப்போ கொண்டு போவதுக்காக நடத்தப்பட்ட விழா. ஏன்னா இந்த காலகட்டத்தை கொட்டி அவன் வரியை கட்டி ஆகணும். நீங்கள் அந்த விழாக்களில் பேரை போடுவதே நம்ம இந்த நில ஆண்டு ஒரு நில அளவுக்கு ஒரு ஆண்டு சொல்லுவோம். என்னாண்டு? பசலி. அந்த நீங்கள் முன்னூற்றி இந்த இது போட்டிருக்குது பசலி ஆண்டுன்னு தான் போட்டிருக்கோம். அல்லாமல் வந்து ஒரு நம்ம இந்து ஆண்டுகளுக்கு பேர் எந்த பெயர் இருக்க பசலி ஆண்டுன்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன்னா வரி வருவாயை கொண்டு திருவண்ணத்தில் ஒடுக்கிட்டு வரணும். அவன் அதை கொண்டு நாயக்கருக்கு கொடுக்கணும். இங்கே நாயக்கருக்கு இருந்து அந்த பிரிஞ்சு அப்புறம் ரெசிடென்சி இவன் கார்த்திகை திருநாள் மகாராஜா காலகட்டத்தில் இவனுக்கும் நம்ம யார் ஒரு முஸ்லீம் ஆட்டுக்கு ஒரு புள்ளமாராக இருந்து முஸ்லீமாக இருந்தானே விவசாயம் இல்லை கான் சாஹிப்புக்கும் கார்த்திகை திருநாளுக்கு மார்த்தாண்டவர்மாவுடைய பின்னாடி வரக்கூடிய மருமகன் ஆட்சி சிக்கல் சண்டையாகி சண்டையில் வந்து கார்த்திகை திருநாள் தோற்று கார்த்திகை பெரிய வீரர் அவர் தோற்று
அவர் அங்கேருந்து நெடுமங்க நம்ம நெய்யாற்றங்கரை அவரை விரட்டி மூக்கெல்லாம் அறுத்து விட்டதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் வருது. உனக்கு பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு பிரச்சனை வந்தால் நீ பார்த்துக்கிடணும். அப்போ அதனால அதுக்கப்புறம் வந்து இவங்க நாயக்கருக்கு கட்ட வேண்டிய தேவை வரல. ஆக இங்கேருந்து போகக்கூடிய வருவாய்களோட எங்கே தான் போகுது? திருவனந்தபுரம் போகுது. இந்த வருவாயை கொண்டு போவதற்காக நடக்கப்பட்ட சடங்கு இன்னைக்கு நடந்துக்கிட்டு. ஆக இந்த கோயில் பார்த்திங்கன்னா புனிதங்கிறது காலியாகிக்கிட்டே இருக்குது. இது மாவேலிக்கரையில் ஒரு கிருஷ்ண கோயில் இருக்குது. இந்த மாவேலிக்கரை கிருஷ்ண கோயிலில் பெரிய ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கினுடைய பாதுகாவலாக தூணில் இருக்குது யார் தெரியுமா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷ்ணு சிலைகள் வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய விளக்குகள் இருந்த ஆமை கிளை இருக்கும், அதுக்கு வந்து விளக்கு விளக்கு இருக்கும். அங்கே 4 பக்கமும் டச்சு வீரம் துப்பாக்கி வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோலாம் வச்சுருந்தேன். ஆக மாவேலிக்கரை கிருஷ்ண கோயிலில் இருக்கக்கூடிய இந்த நெடிய விளக்கு தூணுடைய பாதுகாவலராக கீழே இருக்குது யார்? டச்சு வீரர்கள். அப்போது நம்முடைய இதுக்குள்ளே வந்து எப்படிலாம் இந்த கோயில் வந்து பொதியில் நமக்கு அந்த பொதியில் வந்து சுருங்கி நம்மளை வெளியே தள்ளினதுக்கப்புறம் அந்த வடிவம் வந்து பெருவுடையாராக மாறிக்கிட்டு அந்த பெருவுடையார் வடிவம் வந்து அந்த மெயின் பிரதான கருவறை தன்னுடைய இதை இழந்து புனிதத்தை இழந்து கோயில்கள் ஊர் முழுக்க சரடிக்கப்பட்டு திருப்பி கோயில்கள் வந்து டச்சுக்காரன் வந்தோடனே டச்சுக்காரனுடைய பாதுகாப்போடைய போலி இருக்க மாதிரியான சிற்பங்கள் நம்ம குமார கோயிலே அந்த சிற்பம் இருக்குது. டச்சுக்காரன் ஒருத்தர் துப்பாக்கி வச்சு நிற்க மாதிரியான ஒரு சிற்பம் எங்கள் குமார கோயிலே இருக்குது. ஆக இப்படி வந்து ஒரு கோயிலுடைய வடிவம். அப்போ நம்ம எதை எப்படி புனிதத்தை நம்ம புனித எதை புனிதம்னு சொல்கிறது இங்கே தான். அப்புறம் வந்து அரசு சார்ந்து கோயிலுடைய பார்வைகளும் மக்கள் சார்ந்த கோயிலுடைய பார்வைகளும் மாறிட்டு இருக்குதுன்னு சொல்லி முடிச்ச அந்த படம் இருந்திருந்தால் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். நிறைய படங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய படங்கள் தான். நன்றி.